சிம்பிளா, ஈஸியா மட்டன் சுக்கா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரைஸ், இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இடியாப்பம், பரோட்டாக்கும் நீங்க சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல மசாலா பொடி ரெடி பண்ணணும். இதுக்கு கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, தேங்காய், வரமிளகாய், முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலயே பட்டை, கிராம்பு கூட நீங்க போட்டுக்கலாம். இத கரகரப்பாவோ இல்ல பேஸ்ட்டாவோ அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல சோம்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டு லைட் ப்ரௌனா வரணும். இதுக்கப்புறம் 4 தக்காளிய போட்டுக்கோங்க. இதையும் நல்லா குக் பண்ணணும். சாஃப்ட் ஆக வரைக்கும். இதுக்கப்புறமா மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் ஜீரகத்தூளும், மஞ்சள் தூளும் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க. இத ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணா போதும். இதுலயே தேவையான அளவு தண்ணியும், அரைச்சு வச்ச பொடியும் போடுவோம். ஸோ இத போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு கொதி வரும்போது, இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் நாம் விடணும். அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, மட்டன் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். சிக்கன் அப்படிங்கும்போது நீங்க 4 விசில் போதும். இப்போ அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா, நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. கொத்தமல்லி போட்டீங்க அப்படின்னா, அவ்வளோ டேஸ்ட்டா